பேரழகின் நிலவன். அத்தியாயம் 35. அவளின் புன்னகையில் மொத்தமாக வீழ்ந்தவன். ஹே ரியலி ரிடில், என்னை பிடிச்சிருக்கா என மறுபடியும் கேட்டான். அவனை இந்த தடவை முறைத்தவள் விலகி திரும்ப போக தூரத்தில் அப்பத்தா வருவதைக் கண்டு அவனோடு ஒன்றி மறைந்தவாறு, நிலவா அப்பத்தா வராங்க என பயந்து கொண்டு கூறினாள். வரட்டும் என கேஷுவலாக அவளின் நெருக்கத்தை அனுபவித்து கொண்டு பதில் அளித்தான். அதுவரை எட்டி அப்பத்தாவை பார்த்தவள் திரும்பி அவனை காண அவனின் நக்கள் கடந்த சிரிப்பில் தன்னை குனிந்து பார்த்தாள். அவன் மேல் சாய்ந்து மார்பில் ஒன்றியவாறு கைகளை அவனின் தோளில் பதித்திருந்தாள். போங்க நிலவா என எழப்போனவளை, நகராத, இப்படியே இரு, நம்ம மறைவாதான் நிக்கிறோம், அப்பதான் ஏதோ இலப்பறிக்க வந்திருக்கும் என்றான் மெல்ல. பயமா இருக்கு, என்னைய பிடிச்சிருக்குல, அப்ப லவ் யூ சொல்லு என சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். என்ன விளையாட்டா? முடியாது என்றாள் அவளும். அப்ப இரு, நானே அப்பத்தாவை கூப்பிடுறேன் அப் என கத்த போனவன் வாயில் கை வைத்தவள். ஹே, நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்தா எனக்கு தான் அதிக திட்டு விழும், பிளீஸ் நிலவா என மெதுவாக கெஞ்சிய குரலில் கூறினாள். அவன் தலையை அசைக்க வாயில் இருந்த கையை எடுத்தாள். அப்ப நான் உன் மனசுல இருப்பதை சொல்லு. என் மனசுல ஒன்னும் இல்லை என இதழினை சொல்லித்தாள். சொல்ல மாட்ட அப் என நிலவன் கத்தப்போக, ஐயோ நிலவா படுத்தாதீங்க, அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல என மெல்ல கோபமாக கூறினாள். எப்ப சொன்ன? அவனை அப்படியே அடிக்க தோன்றிய கைகளை கட்டுப்படுத்தி. உங்களுக்கு தெரியாதா என கடுப்பாக கேட்டாள். நீ தலையை மட்டும் பூம்பு மாடு மாதிரி ஆட்டினா எனக்கு என்ன புரியும் உங்களை என முகத்தில் அத்தனை கோபத்தையும் கொண்டு வந்து முறைத்தவளிடம், சரி பிடிச்சிருக்கு, லவ் யூ, இதை விட்டுட்டு பேசாம இருக்க அனுச்சு ஒரு உமா கொடுத்துடு, சத்தமே இல்லாம நான் இருக்கேன், அப்பதாவுக்கு டவுட்டே வராது. டேய் என அவள் ஆரம்பிக்க அப்பத்தா குரல் கேட்டது. ஏடி ரோசா, தோப்புக்குள்ள யாரும் மாடு மேய்க்க போனானுங்களா? கால் தடம் தெரியுதே என குரல் கொடுத்தார். அச்சிச்சோ, போச்சு போச்சு, இந்த பக்கம் தான் வரப்போறாங்க, நான் தான் முதலில் மாட்டுவேன், நீ தானே பொம்பளை பிள்ளை, புரிஞ்சு நடந்துக்கணும்னு உங்களை மாதிரியே கிளாஸ் எடுத்து கொதற போறாங்க என நீளமாக பேசினாள். அடிப்பாவி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருந்துட்டு இந்த பூனை ஒயின் அடிக்குமான்னு ரேஞ்சில் பேசுற. யாரு, நானு கிளாஸ் எடுத்து கொதறேனா உன்னைய என எட்டி பார்த்தபடி இருந்தவளை இழுத்து இதழில் ஆழ்ந்த முத்தத்தை வைத்தான். அவளின் கண்களோ பயத்தில் படபடக்க அவளை கட்டுப்படுத்த கரங்களை இடையில் அழுத்தி அவனோடு இறுக்கி அணைத்து கொண்டான். ஏ ஆத்தா, அங்கன யாரும் போகல, வந்த விருந்தாளி யாரும் ஒண்ணுக்கு போய் இருப்பாவ, நீங்க வாங்க, இங்க துரை ஐயா கூப்பிடுறாரு என பதில் கொடுத்தாள் ரோசா. அப்பத்தா, வரேண்டி, என் கண்ணில் இருந்து எதுவும் தப்ப முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் கேட்கணும்ல, வரேன்னு சொல்லு, என் புருஷனுக்கு சாமி கும்பிட இலை போடணும், மதியத்துக்கு அதான் கொழுந்தலையா பறிக்க வந்தேன் என வீட்டினை நோக்கி நடந்தார். முதலில் பயந்தவள் அவனின் அணைப்பில் சிறிது அவனுள் அடங்க தொடங்கினாள். கண்களில் சிரிப்பினை வெளியிட்டவன் மேலும் அவளை தன்னுள் இருக்கிட அவர்களின் இதழ் முத்தம் நீண்டது. ஜோதிக்கு மூளை அறிவுறுத்த சுற்றமுணர்ந்து தன் நிலையுணர்ந்து சட்டென்று அவனிடமிருந்து விலக முயற்சித்தாள். இதழினை விளக்கியவன் அவளை காணாமலே தன்னோடு அணைத்து கொண்டு அவளின் தோளில் தலை சாய்த்து கொண்டான். ஜோதியின் முகம் அவன் தோள்பட்டையில் இருந்திட அவனோ, ஏ சாரிடி சாரி, ஏதோ ஒரு ஸ்பார்க்ல கிஸ் பண்ணிட்டேன், தப்பா நினைக்காத ரிடில் என அவள் முகத்தை பார்க்காமல் அவளை அணைத்த நிலையிலேயே கெஞ்சினான். ஜோதி அப்படியே நின்றாள். ஒருவேளை முத்தம் கொடுத்துவிட்டு அவளை விலக்கியிருந்தால் அவளும் கோபத்துடன் எதுவும் பேசியிருப்பாளோ எனவோ. ஆனால் அவனின் அணைப்பில் அந்த கெஞ்சலில் மனம் இழகியது என்பதே உண்மை. ஏனோ அவனின் முத்தம், அந்த அணைப்பு, அவனின் மனதார வெளிவந்த கெஞ்சல் அனைத்துமே ரசிக்க தோண்டியது. அதுவரை கைகளை தொங்கிய நிலையில் வைத்திருந்தவள் மெல்ல தூக்கியவாறு அவனின் முதுகை நோக்கி கொண்டு சென்றாள். விழிகளை மூடியவள் அவனை இடுப்புடன் அணைத்து முதுகில் கை கோர்த்தாள். அவளின் ஸ்பரிசத்தை உணர்ந்தவனிற்கு அதற்கு மேல் பேசுவதற்கு வார்த்தையே வரவில்லை. தேங்க்ஸ் ரிடில், நீயும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லு என்றான் மெல்ல. பதிலின்றி நின்றவள் எதுக்கு என மெல்ல கேட்டாள். உனக்கு வரவே வராதுன்னு சொன்ன உணர்வு இப்ப வந்துட்டுல, இந்த ரிடில் கூட மாறிட்டாளே, இந்த நிலவனோட ரிடிலா என மேலும் அவளை அழுத்தமாக இருக்கினான். அவளின் இதழில் புன்னகை தவழ்ந்தது. மெல்ல அவளிடமிருந்து விலகியவாறு ஆனால் மார்போடு அணைப்பில் வைத்திருந்தான். ரிடில்,
அவளின் தலையை நிமிர்த்தியவன், நீ என் ஸ்டூடெண்ட் ரிடில். ஆனாலும் எனக்காக என் அப்பா பார்த்த பொண்ணு நீ என்ற முறையில் தான் உன் கூட பேச ஆரம்பித்தேன். ஆனால் என்னவோ உன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு. அலட்டல் இல்லாத சாதாரண கேரக்டர் நீ. அது மட்டும் இல்லை, என் அப்பாவை நீ கடவுள் மாதிரி பார்க்குற அந்த ஃபீலே ஒரு பாசிட்டிவ் வைபாச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு முடிவு இருந்தது. உன் கழுத்தில் தாலி கட்டும்போது உன் மனசுக்குள்ளே நான் வந்துடணும்னு. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரிடில். ஏன்னா நீ சரியான கல் நெஞ்சக்காரி. ஒரு பக்கம் டாக்டர் வாத்தியார் என்ற இமேஜ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உனக்கு கணவனாக போகிறேன். அப்போ உன்னைய நான் காதலிக்கணும், உன்னையும் காதலிக்க வைக்கணும்னு யோசித்தேன். அது சக்ஸஸ் ஆச்சு ரிடில். தேங்க்யூ ஸோ மச் என்றான், மனதிலும் முகத்திலும் மகிழ்ச்சியை முழுமையாக்கி. அவளோ அவனின் விழிகளையும் அதன் மகிழ்வையும் கண்டு உள்ளம் பூரித்து விழிகள் அசையாமல் நோக்கினாள். ஏ ரிடில், என்ன ஆச்சு இப்படி பார்க்குற என அவளை உலுக்கினான். எனக்கு பயமா இருக்கு நிலவா. ஏன் பயம்? என்னால் உங்க கூட சந்தோஷமா வாழ முடியுமான்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நான் கல்லஞ்சக்காரி தான். ஆனா அது நானா ஆனதில்ல, தானா நடந்தது நிலவா என கண் கலங்கினாள். இட்ஸ் ஓகே என அவளின் கண்ணீரை துடைத்தவன், இந்த செகண்ட் உனக்காக நான் இருக்கேன், அதை மனசுல போடு முதல்ல ரிடில் என்றான். கண்ணீருடன் அவனை நோக்கினாள். இனிமே எப்பவும் உனக்காக நான் இருப்பேன், புரியுதா? இப்படி யோசிக்கிறத நிறுத்து. பி ஹாப்பி. நமக்கு கல்யாணமாக போகுது. ஸோ அதோட ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். இது லைஃப்ல ஒன்ஸ் வர அக்கேஷன்மா. இப்படி அழுதா எப்படி என சீண்டினான். நான் என்ன பண்ணேன்? எனக்கு அழுக வருது. நிலவா, நான் ஏதாவது தப்பு பண்ணாலோ கோபமாக பேசினாலோ என்னை வெறுத்துட மாட்டீங்கள என பயம் கலந்து கேட்டாள். உன்னை பற்றி தெரிஞ்சு தானே எனக்கு காதல் வந்துச்சு. இப்போ கல்யாணமும் பண்ண போகிறேன். அப்புறம் என்ன ரிடில், எனக்கு உன்னை எப்படி மேரேஜ் பண்ணணும்னு தெரியும் என சிரித்து புருவத்தை தூக்கினான். அவள் கண்களில் கண்ணீர் மேலும் வழிந்தோட அவனை அப்படியே இடுப்போடு இறுக்கி அணைத்து ஐ லவ் யூ நிலவா என கூறினாள். வாவ், ரிடிலா இது? சொல்லிட்டாள் அவ காதல. சொல்லும் போதே சுகம் தாங்கல. வரே வா, என் மிஸ்ஸஸ் ரிடில் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா போலையே என நக்கல் செய்தான். அவன் பேசியதை கண்டு கொள்ளாமல் நிமிர்ந்தவள் அவன் நெற்றி கண்ணங்கள் என முத்தத்தை வாரி வழங்கினாள். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து சிலையாக நின்றான் நிலவன். கண்ணீர் இன்னும் வழிந்து கொண்டிருக்க நிமிர்ந்தவள், போதுமா என கேட்டாள். ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஹாப்பி மூமெண்ட், ஆனா ஏன் அழுகிற? தெரியலையே. சரி, ரிலாக்ஸ் ஆகு, ஓகேவா? இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான். அப்புறம் என் கூடவே தான் இருக்க போற, ஃப்ரீயா இருக்கலாம். பழசை பத்தி யோசிக்காத. ஓகேவா? இப்படி அழுதுட்டே சொன்னா எப்படி ரிடில்? ஸ்மைல் ப்ளீஸ். கண்களை துடைத்தவள் மெல்ல நகைத்து ஓகே என்றாள். அவளை இழுத்து அணைத்து அவள் முகம் முழுவதும் முத்தம் வைத்தவன், உன்னை தனியா விடவே மனசுல ரிடில். பக்கத்திலே வச்சுக்க தோணுது, ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படியோ இனியனோ வேணியோ நம்ம ரோசாக்காவும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம போகலாம், நீ போ முதலில், நான் வரேன் என்றான். ஜோதி நகர போக இரு என அவளை அணைத்தவன் இருவரையும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்தான். சிரிங்க மேடம் என்றான். அவளோ லேசாக சிரிக்க போனை சரி செய்தவன் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தவாறு ஒரு கிளிக் எடுத்தான். நிலவா என அவள் முறைக்கவும், இது கூட நல்லா இருக்கே என அவளின் கோபத்தை புகைப்படத்தில் சேர்த்தான். சரி போ என அவளை விடுவிக்கவும் ஜோதி வீட்டினை நோக்கி வேகமாக நடந்தாள். நிலவன் சற்று நேரம் கழித்து வீட்டின் முன்பக்கத்திற்கு சென்றான். ஜோதியின் மனம் முன்பு போல இறுகி இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. அது அவளது முகத்தில் தெரிய முகமே பிரகாசமாக தெரிந்தது. அன்று முழுவதும் அனைவருடனும் இன்முகமாக பேசினாள். அடுத்த நாள் மதியம் தாலி புடவை வைத்து சாமி கும்பிட திட்டமிட்டிருந்தனர். அசைவம் சமைத்து நெருங்கிய உறவினர்களை அழைத்து விருந்து வைப்பது அந்த நாளின் வழக்கம். அதன்படி மாங்கல்யம், தாலி செயின், கல்யாண புடவை, வேஷ்டி அனைத்தும் சாமி முன் வைக்கப்படும். திருமணத்தின் முதல் நாள் அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. காலையில் சீக்கிரமே எழுந்ததால் இரவு அனைவருமே தூங்க சென்றனர். வேணியும் தூங்கிவிட ஜோதி தூக்கம் வராமல் புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். நிலவன் நம்பர் பிளிங்க் ஆனது. என்ன இப்ப கூப்பிடுறார் என போனை அட்டன் செய்தாள். ஹாய் ரிடில், தூங்கிட்டியா? இல்லை, இனிமேதான். சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்கணும். என்ன நிலவா? ரிடில், எனக்கு ட்ரிங்க்ஸ் எப்போவாவது சாப்பிடும் பழக்கம் இருக்கு. வெரி சாரி. மேக்சிமம் இனியன் கூட மட்டும்தான். அதான் நாளைக்கு மதியம் நம்ம வீட்டில் விருந்தில் இனியன் சும்மா கொஞ்சமாக ட்ரை பண்ணலாமான்னு கேட்டான். ஜஸ்ட் மைல்டா. உனக்கு ஓகேவா?
என்றாள். என்ன எல்லாத்துக்கும் வாய் திறந்து சொல்லு. ஓகே, அதான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்களே, நீங்கள் டாக்டர், உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்படாதுன்னு தெரியும் என்றாள் இறுதியில் அழுத்தமாக. ஆனாலும் ஃபைனலாக பொண்டாட்டி பாயிண்ட் வச்சப்பாரு. லவ் யூ டி. ஓகே மதியம் தானே, லைட்டாக டச் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திருச்சா எதுவும் தெரியாது. ஓகே, நான் தூங்குறேன். பை தேங்க்ஸ் டி, லவ் யூ என ஃபோனை கட் பண்ணினான். ஜோதி நிலவனை எண்ணி அவனின் பேச்சில் தான் மெய் மறைக்கிறோம் என சிரித்தாள். அடுத்த நாள் மதியம் ஆட்டுக்கறி குழம்பு, குடல் கூட்டு, மீன் குழம்பு, மீன் வறுவல், வெங்காய பச்சடி, கறி ரசம், ஊறுகாய், மோர் என வகைகளாக சமைக்கப்பட்டிருந்தது. சரியாக 12 மணிக்கு சாமி கும்பிடப்பட்டது. இனியனும் நிலவனும் மாடி அறையிலேயே ட்ரிங்க்ஸ் அருந்தினர். நிலவன் அளவாக எடுத்தான். அடுத்த நாள் கல்யாணம் என்பதை மனதில் ஏற்றியதால் ஆனால் இனியன் கொஞ்சம் கேஷுவலாக அருந்தினான். அத்தியாயம் 36. டேய் போதும் நிறுத்திக்கோ, அப்புறம் அப்பத்தா கண்டுபிடிச்சது உன்னை ரவுண்டு கட்டி அடிக்கும் என்றான் நிலவன். அண்ணா, எப்போவோ ஒரு நாள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதடா. இப்போ என்ன, உனக்கு தானே நாளைக்கு கல்யாணம். ஐ எம் பேச்சுலர், ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்ஜாய் மோட் தான் என கிளாஸை எடுத்து வாயில் கவுத்தான் இனியன். என்னமோ பண்ணு, நீ கீழே வரவேணா, நான் ரோசாக்கா கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன், சாப்பிட்டு இங்கே கவுந்து படுத்துடு. இது பாயிண்ட்டு, தேங்க்ஸ்டா அண்ணா என உளறினான் இனியன். நிலவன் எழுந்து கீழே சென்று விட்டான். சாமி கும்பிடும் முறைகள் நிகழ அனைவருமே அதில் கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தனர். அனைத்தும் வைத்து சாமி கும்பிட தொடங்க அப்பத்தா இனியனை தேடினார். அவன் ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான். அப்பத்தா, நம்ம சாமி கும்பிடலாம் என்றான் நிலவன். முக்கியமான நேரத்தில் என்ன ஃபோன் என அதட்டினார் அப்பத்தா. துரை, அம்மா அவன் வேலை அப்படி, நீங்க ஆரம்பிங்க என்றார். என்னமோ சொல்லுதர, இங்க வந்து விளக்கேத்தி எல்லாம் பண்ணு என நாகாவை அழைத்தார் அப்பத்தா. அவரும் அப்பத்தா சொல்ல வரிசையாக முறைகளை செய்தார். முதலில் விளக்கை ஏற்றிவிட்டு இலையில் சர்க்கரை பொங்கல், வடை, பணியாரம், பழங்கள் வைத்து, பிறகு மஞ்சள், குங்குமம், மாங்கல்யம், புடவை, வேஷ்டி, மஞ்சள் வைத்து சூடம், சாம்பிராணி என ஏற்றினார். தேங்காய் உடைத்து சூடம் எடுத்து சாமிக்கு தீபாராதனை காட்டிவிட்டு அனைவருக்கும் கொடுக்க விபூதி, குங்குமம் எடுத்து கொண்டனர். ஜோதியை வர சொல்ல அவளும் பெண்கள் பக்கம் வந்து நின்றாள். நிலவன் அவளை கண்டு புருவத்தை உயர்த்தி சிரித்தான். சாமி கும்பிட்டு முடிக்கவும் நிலவன் மெல்ல விலகி வந்து ரோசாவிடம், அக்கா, இனியனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு மாடியில் வச்சிடுங்க, அவன் சாப்பிட்டுப்பான் என்றான். சரி தம்பி, அதுக்கு என்ன, கொடுத்துட்றேன் என்று ரோசா அடுப்படி பக்கம் நடந்தாள். நிலவன் பந்தலில் அமர்ந்து ஆண்களிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஜோதிக்கு வேலை எதுவும் இல்லை. அவள் அறைக்குள் அமர்ந்திருந்தாள். நாகா வேணியை எடுப்படி வேலைக்கு அழைத்து கொண்டதால் ஜோதி தனிமையில் இருக்க அப்பப்ப சாப்பிட வரும் ஒரு விருந்தாளிகள் மணப்பெண்ணை பார்க்கும் ஆர்வத்தில் வந்து பார்த்து சென்றனர். இன்றும் ஜோதி நாகாவின் தேர்வில் ஒரு புடவை கட்டியிருந்தாள். ஆனால் நிலவன் மெசேஜ் மூலமாக அதன் கலர் கேட்டு அதற்கேற்ற நிறத்தில் ஷர்ட், வெள்ளை வேஷ்டி அணிந்திருந்தான். நிலவனிற்கு ட்ரெஸ் நைஸ் என மெசேஜ் செய்தாள் ஜோதி. போனில் மெசேஜ் டோன் கேட்டு அதை பார்த்தவன் இதழில் நகை போக்க, பாருடா மெசேஜ் தானா வருது, உங்க அளவு நைஸ் இல்ல, நீங்க பியூட்டியா இருந்தீங்க மேடம் என நக்கலாக பதில் அனுப்பினான். எப்பவும் போலதான் இருக்கேன், பட் நேற்று மனசு ஓப்பன் ஆகல, இன்னைக்கு மனசுக்குள்ள நான் இருப்பது முகத்தில் டால் அடிக்குது ரெடில். ஸோ பிரைட் பொண்டாட்டி, நாளைக்கு அந்த போஸ்டிங்க்கு வருவேன் சார். ஆல்ரெடி பொண்டாட்டியா ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மேடம், தாலி மட்டும் தானே, அது நாளைக்கு கட்டிட்டா இந்நேரம் நீ அந்த போஸ்டிங் பக்கத்தில் இருப்ப. ஜோதிக்கு வெக்கம் வர வெறும் ஸ்மைலி மட்டுமே போட்டாள். ஓகே, நீ சாப்பிடு ரெடில், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு டவுட்டு என அனுப்பினாள். என்ன, நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்களா? தெரியவே இல்லை. அது அப்படிதான், சும்மா டச்சிங், எப்படின்னா உனக்கு கிஸ் பண்ணேன் பாரு, அந்த ரேஞ்சில், அதுவே நல்ல கிக்கு தான் என அவளை வெறுப்பேற்றினான். நிலவா என முறைத்தவாறு ஸ்மெயிலி அனுப்பினாள். ஜஸ்ட் ஃபார் கிட்டிங் ரெடில், இனி எனக்காக கம்பெனி, அவன் தான் ஃபுல் மட்டையாயிட்டான், ரோசாக்கா கிட்ட சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன் என்றான். ஓ சரி பாய் என அனுப்ப ஜோதியும் அத்தோடு முடித்து கொண்டாள். ஜோதி தனிமையை போக்க போனை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதில் நிலவன் மறுபடியும் அனுப்பிய காது குத்திய போது எடுத்த போட்டோஸ் இருந்ததை இப்பொழுதுதான் கவனித்தாள். நெட் பேக் தீர்ந்ததால் அதை பார்க்கவில்லை. ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்தவளிற்கு ஒரு போட்டோவில் விழிகள் நிலை குத்தி நின்றது. ரோசா மாடிக்கு சென்று இனியன் அறையில் சாப்பாட்டை வைத்துவிட்டு இனியனை தேட அவன் பாத்ரூமிற்குள் இருந்தான்.
தம்பி சாப்பாடு இருக்கு என குரல் கொடுத்து விட்டு அவர் வெளியில் சென்று விட்டார். கீழே சென்ற ரோசாவிற்கு அப்போதுதான் நினைவு வந்தது, இனியனிற்கு மீன் வறுவல் வைக்கவில்லை என்று. அடக்கடவுளே, தம்பிக்கு மீன் வறுவல் தானே ரொம்ப பிடிக்கும் என வருந்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்தாள். அதற்குள் நாகா அழைக்கவும் அருகில் நின்ற வேணியிடம், பாப்பா இதை கொண்டு மாடியில் இனியன் தம்பி அருகில் வச்சுட்டு வரியா, அம்மா கூப்பிடுறாங்க என கேட்டாள். அப்பத்தா திட்டுவாங்களே அக்கா, அது வேலையா இருக்கு, கண்டுக்காது, நீ ஓடி போய் வச்சுட்டு வந்துரு பாப்பா. சரி நீங்க போங்க, நான் கொடுத்துட்டு வரேன் என்று வேணி மாடியை நோக்கி சென்றாள். கல்யாண வீடு என்பதால் பாட்டு சத்தம் செவியை பழுது பார்த்தது. ஆளாளுக்கு கதை பேசிக்கொண்டும் விருந்து சாப்பிட்டும் வெற்றிலை போட்டும் அவரவர் வேலைகளில் இருந்தனர். வேணிக்கு அறைக்குள் நுழையவும் இனியன் பாத்ரூமில் இருந்து வெளியில் வரவும் சரியாக இருந்தது. வேணிக்கு அவன் மது அருந்திருப்பது தெரியாது. அவளோ எப்போதும் போல், என்ன சார் பிஸியா, சாப்பாடு மேலே வந்திருக்கு, ரோசாக்கா இந்த மீன் வறுவல் கொடுத்து விட்டாங்க, வைக்க மறந்துட்டாங்களாம் என அங்கிருந்த சாப்பாட்டுடன் வைத்தாள். நீ போ என அவளை பார்க்காமலே திரும்பி நின்றவாறு கூறினான். ஓகே சார் என அவள் திரும்பிய போது இனியன் அடுத்த அடி எடுத்து வைக்க தடுமாறி விழ போனான். சத்தம் கேட்டு திரும்பிய வேணி அவளை பட்டென்று தாங்கினாள். அவனிடம் இருந்து மதுவாடை வரவும், ஆர் யூ ட்ரிங்க் என கேட்டாள். என தடுமாறி நிற்க, சார் இது கல்யாண வீடு, இப்போ போய் இவ்வளோ ஹெவியாக ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, அப்பத்தா பார்த்தா அவ்வளோதான், வேற யாரு பார்த்தாலும் ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, இந்த பேசிக் மேனஸ் கூட தெரியாதா என சாதாரணமாக தொடங்கி கோபத்தில் முடித்தாள். வெரி அக்கேஷனல் ட்ரிங்கர் தானா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டு கேப் விட்டு ட்ரை பண்ணதால் ஒத்துக்கள வேணி என உளறி பேசியவன் அவள் மேலேயே அப்படியே வாமிட் பண்ணினான். வேணி அன்று என பார்த்து ரோசா வற்புறுத்தியதால் புதிதாக புடவை கட்டியிருந்தாள். சார் என அவனை தாங்கிட அவனோ அடுத்து என வேகமாக அவளின் மார்பில் மீண்டும் வாந்தி எடுத்து விட்டான். வேணிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. சாரி சாரி வேணி என அவன் தடுமாறி துடைக்க போக முடியாமல் தளர்ந்தான். அவன் மேலும் வாந்தி சிதறி இருந்தது. வேறு வழியே இல்லாமல் பாத்ரூமிற்குள் இழுத்து சென்றாள் இனியனை. போலீஸ் உடல்வாகு அவ்வளவு எளிதில் முடியவில்லை. மெனக்கெட்டு அவனை இழுத்து கொண்டு ஷவர் முன்னால் கிடத்தினாள். ஷவர் தண்ணீரை திறந்துவிட்டு அவன் மேல் இருந்த வாந்தியை துடைத்து கழுவி விட்டாள். அவனோ சாரி சாரி என உளறியவாறு சுவரோடு சாய்ந்திருந்தான். ஷவரை திருப்பி தன் மேல் இருந்தவற்றை சுத்தம் செய்தாள். நனையாமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் வேறு வழியின்றி தன்னை சுத்தம் செய்ய பாதியாக புடவை தலைப்பை எடுத்து ஷவரில் காட்டி சுத்தமாக்கினாள். பிறகு இனியன் நிதானமற்றி இருப்பது கண்டு கோபம் வர பக்கத்தில் இருந்த வாளி தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றிவிட்டு அதில் மீண்டும் தண்ணீர் நிரப்பி 4-5 தடவை ஊற்றிட கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தான். ஆனாலும் தானாக எழ முடியவில்லை. தன் புடவையை அழுத்தி புளிந்து கொண்டவள், ஏன் சார் இப்படி பண்ணினீங்க, நான் போய் யாரை கூப்பிடுவேன், இப்படியே என்னை பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா என அவனை கை கொடுத்து தூக்கினாள். அவனும் தடுமாறி எழுந்திட மீண்டும் தண்ணீரில் வழுக்கி அவனோடு கீழே விழுந்தாள். இந்த முறை அவளின் இடையில் அவனின் ஒரு கை இருந்திட அவன் மார்பில் கிடந்தாள் வேணி. விழிகளை கஷ்டப்பட்டு விரித்தவன் மிக அருகில் அவளை கண்டு ஒரு மாதிரி உணர்வுகளை தேண்டிட இடையில் இருந்த கையை அழுத்தினான். வேணி மனமோ அவளை இது சரியில்லை, இனியனும் நிதானத்தில் இல்லை என எச்சரித்தது. உடனே விலக முயற்சித்து எழுந்திட இனியன் கை அவளின் இடையில் அழுத்தமாக இருந்தது. சார் ப்ளீஸ் விடுங்க, யாராவது வந்தா எனக்கு அசிங்கமாயிடும், நீங்க வாங்க, வெளியில் விட்டுட்டு போறேன் என கூறினாள். ஆனால் ஏனோ இனியனிற்கு அவளை விலக்கவே மனம் வரவில்லை. கஷ்டப்பட்டு அவனின் கையை விலக்கிவிட அவனோ இறுதியில் விலகினான். வேணின் மனதில் கோபம் மிகுந்திட இப்படியே கடங்க என வெளியில் சென்று மூச்சு வாங்கிட நின்றாள். ஆனாலும் ஏனோ இனியனை அப்படியே விட்டு செல்ல மனம் வராமல் மறுபடியும் நுழையும் போது இனியன் மெல்ல எழுந்து சுவரை தாங்கிக் கொண்டு வெளியில் வர முயற்சித்தான். அவனிடம் சென்று தோளில் கை போட்டு அழைத்து வர அவனின் கைகள் இயற்கையாய் அவளின் இடையை கோர்த்தது. வேணி எதுவும் சொல்லாமல் வெளியில் அழைத்து வந்து கட்டிலில் அமர வைக்க அப்படியே சாய்ந்தவன் அவளையும் சேர்த்து சாய்த்தான். இனியன், என்ன செய்றீங்க, என்னை விடுங்க என மெனக்கெட்டு எழுந்தவளிடம் சாரி என்றான். இந்த முறை சற்று தெளிவு வரவும் ஆனால் முழுதாக முழிக்க முடியவில்லை. அவனோ முழுவதும் நினைந்து பெட்டில் கிடக்க என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தாள். தானும் நினைந்திருக்க இப்படியே கீழே போக முடியாது. கடவுளே,
ப்ளீஸ் ஏதாவது வழி காட்டு என வேண்டினாள். இனியன் கண்கள் லேசாக திறக்க அவனின் ஈரமான நிலையில் மெல்ல உடலில் உணர்வுகள் பரவியது. முழுவதுமாக கண்களை திறந்தவன் கஷ்டப்பட்டு எழுந்தமர்ந்தான். தேங்க் காட் என கடவுளுக்கு நன்றியை கூறியவள். இனியன், ப்ளீஸ் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, ஆர் யூ ஓகே, நான் கிளம்புறேன் என வேகமாக மொட்டை மாடியில் சென்று அந்த வெயிலில் தரையில் அமர்ந்தாள். அதுவரை இருந்த ஒரு மாதிரியான சூழ்நிலை அவளை ஏதோ செய்தது. உடலின் ஈரம் லேசான குளிரை ஏற்படுத்திட தன்னை அந்த வெயிலில் காய வைத்தாள். மனதில் உணர்வுகளையும் சேர்த்துதான். ஏனோ இனியனின் தொடுதல் ஒருவித சலனத்தை உண்டாக்கியிருந்தது. அவன்தானே நிதானத்தில் இல்லை, ஆனால் பேணி உணர்வுள்ள ஜீவன் தானே. அதுவும் இந்த மாதிரி எந்த சலனத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஜாலியாக சுற்றி திரிபவள் பல உணர்வு போராட்டங்களோடு அப்படியே அமர்ந்திருந்தாள். வேணியை யாருமே தேடவில்லை. அவள் ஒரு இடத்தில் இல்லாமல் சுற்றுவதால் பெரிதாக யாருக்கும் தேட தோன்றவில்லை. ஜோதியும் வேறு மனநிலையில் இருந்ததால் வேணியை தேடாமல் ஒருவித சிந்தனையில் இருந்தாள். வேணி சுய உணர்விற்கு வர எழுந்து நின்று தன் புடவையை உதறி கொண்டு சரி செய்துவிட்டு ஓரளவு காய்ந்திருந்ததால் கீழே செல்வதற்காக திரும்ப அங்கு இனிய நின்று கொண்டிருந்தான். முழுவதுமாக நிதானத்திற்கு வரவில்லை என்றாலும் ஒருவித நிலையில் நின்றான். சாரி வேணி, நான் ஏதோ ஒரு மனநிலையில் அப்படி பண்ணிட்டேன், வெரி சாரி என்றான். இனிமே இப்படி விசேஷம் நடக்கும்போது இந்த அளவுக்கு குடிக்காதீங்க சார், நகருங்க, நான் போறேன் என்றாள். அவன் நகர்ந்து வழிவிட வேணி அவனை கடந்து சென்றாள். வேணி என அழைத்தான். நின்று திரும்பி அவனை நோக்கினாள். இனி என்ன சொல்றது, நல்லா தான் இருக்கு, அப்படியே கூப்பிடு. அது ஏதோ தப்பா வந்துட்டு சார், சாரி, இப்படி இருப்பது தான் மரியாதை என வேகமாக கீழே இறங்கினாள். வேணி இறங்கும்போது நிலவன் மாடிக்கு ஏறிக்கொண்டிருக்க, வேணி நீ எங்கே போயிட்டு வர என கேட்டான். ஒன்றுமில்லைண்ணா என அதற்கு மேல் நிற்காமல் ஓடிவிட்டாள். ரோசா, எங்கே போன பாப்பா, நீ ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன்னு நினச்சேன், வா சாப்பிடலாம் என அழைத்தாள். இல்லக்கா, தலை வலிக்குது என அறைக்குள் சென்றவள் நைட்டியை மாற்றிக்கொண்டு படுத்துவிட்டாள். ஜோதியோ பேணி வந்தது, உடை மாற்றி படுத்தது எதையுமே கவனிக்கவில்லை.